மதுரை வாடிப்பட்டியில் வருவாய்த்துறை ஊழியர்கள் போராட்டம். மதுரை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, நில அளவைத்துறை உள்ளிட்ட அனைத்து நிலையான அலுவலர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டத்தை இயற்றக் கோரி வருவாய்த்துறை சங்கத்தினர் கூட்டமைப்பு சார்பில் தமிழகம் முழுவதும் 1 மணி நேர வெளிநடப்பு போராட்டம் நடைபெற்றது. அதனின் ஒரு பகுதியாக மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி வட்டாட்சியர் அலுவலகம் முன் 1 மணி நேர வெளிநடப்பு மற்றும் வட்ட தலைவர் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கூட்டமைப்பின் மாநில உயர்மட்ட குழுவில் இறுதி செய்யப்பட்ட வாழ்வாதார கோரிக்கைகள் 1 முதல் 8 வரை உள்ள முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. ஊழியர்கள் அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பினர். வருவாய்த்துறை ஊழியர்களின் கோரிக்கைகளை அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான வருவாய்த்துறை ஊழியர்கள் கலந்து கொண்டனர். சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர்களை அழைத்து பேசு முழுவதும் தமிழ்நாடு வருவாய்த்துறை பணியாற்றக்கூடிய தமிழ்நாடு வட்டாட்சியரிலிருந்து அலுவலக உதவியாளர் வரையிலும், கிராம நிர்வாக அலுவலரிலிருந்து கிராம உதவியாளர் வரையிலும் இருக்கக்கூடிய, அது மட்டுமல்லாமல் இந்த வருவாய்த்துறையோடு இணைந்து பணியாற்றக்கூடிய நில அவர்களுடைய அமைப்பு சார்பாகவும் இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 40,000 வருவாய்த்துறையை சேர்ந்த கூட்டமைப்பின் சார்பான ஊழியர்கள் இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை கலந்து கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் மற்றும் வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள் இந்த கூட்டமைப்புடைய தலைவர்களை உடனடியாக அழைத்து பேசி எங்களுக்கு இருக்கக்கூடிய கோரிக்கைகள் என்று வருகிற பொழுது தமிழ்நாடு வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறைக்கு தனி ஊதியம் வழங்கிட வேண்டும். அதுபோக இந்த இதில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை உடனடியாக நிறைவேற்றிட வேண்டும். நில அளவுத்துறையிலும் அதிகமான பணிகள், நில அளவர்கள் மற்றும் அலுவலகத்திலே அதிகமான பணியிடங்கள் காலியாக இருக்கின்றன. அவற்றை உடனடியாக தமிழக அரசு நிரப்பிட வேண்டும். கிராம உதவியாளர்களுக்கு நீண்ட காலமாக போராடி பெற்ற அந்த வாரிசுக்கு வேலை என்ற உத்தரவை ரத்து செய்திருக்கிறார்கள். அது ஒரு மிக கொடுமையான விஷயம். இதையும் மாண்புமிகு தமிழக முதல்வர் கருணையோடு பரிசீலித்து இவர்களுக்கு உரிய உத்தரவு பிறப்பித்து மீண்டும் அவர்களுக்கு வாரிசுக்கு வேலை வழங்கிட வேண்டும். கிராம உதவியாளர்களுக்கு அடிப்படை ஊதியம் அலுவலக உதவியாளருக்கு இணையாக வழங்கிட வேண்டும். அதுபோக மற்ற துறையில் இருக்கக்கூடிய அனைத்து காலி பணியிடங்களையும் நிரப்பட வேண்டும் என்று கோரி இந்த ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுவதும் அனைத்து வட்டாட்சியர் அலுவலகங்கள் முன்பாகவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழக முதல்வர்களும் மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர்களும் எங்களது கூட்டமைப்பினை அழைத்து பேசி உடனடியாக அந்த கோரிக்கைகளுக்கு தீர்வு காண வேண்டும். குறிப்பாக பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் அமல்படுத்திட வேண்டும் என்கின்ற ஒரு வலுவான கோரிக்கையும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் வலியுறுத்திக் கொள்கிறோம். இதற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் உடனடியாக நடவடிக்கைகள் மேற்கொண்டு எங்களுக்கு ஒரு நல்ல சில உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வேல்மயில், தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தினுடைய வாடிப்பட்டி வட்டக்கிளை செயலாளர்.